வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆசனங்கள் செஞ்சு பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் ஏகபாத அஸ்தாசனம். அப்ப 2 ஆசனம், ஏகபாத ஆசனமும் பாத அஸ்தாசனமும் சேர்த்து செய்ய போறோம். இப்ப சேர்த்து செய்யும் போது இதுக்கு ஏகபாத அஸ்தாசனம். இப்ப 2 ஆசனத்துக்கான முழு நன்மையும் நமக்கு இந்த ஆசனத்துல கிடைக்கும். நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த ஆசனம் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மூளை செல்களுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது ஆக்சிஜன் போய் சேரும். மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறும். அதனால ஞாபக சக்தி அதிகமாகும். உடல் மனம் ரெண்டுமே நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு உதவும் இந்த ஆசனம். இந்த ஆசனம் நம்ம ஒரு காலை எடுத்துட்டு தொடையில வச்சு குனிஞ்சு செய்யறதுனால வயிறு நல்லா அழுந்தப்படுது. அப்ப வயிறு நல்லா அழுத்தும் போது நமக்கு வயிற்று பகுதி நல்ல பலம் பெறும். அதே மாதிரி வயிற்றுல இருக்கக்கூடிய ஜீரண மண்டலங்கள் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். ஜீரண மண்டலத்துல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஆசனம் பண்ணும்போது நல்லா சரியாகும். செரிமான சக்தி நல்லா தூண்டப்படும். வயிற்று நல்லா அழுத்தும் போது வயிற்று நல்ல பலமா இருக்கிறதுனால நமக்கு பாத்தீங்கன்னா இந்த குடல் இறக்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடல் இறக்கம் அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை நமக்கு வரவே வராது. அதே மாதிரி இந்த ஆசனங்கள் அதிகமா பெண்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த ஆசனங்கள் செய்யும் போது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் வராம இருக்கும். கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கும் இந்த ஆசனம் உதவும். குறிப்பா அந்த அப்பண்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரச்சனைகள், அந்த நோய் வராமல் பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவியா இருக்கும். அதே மாதிரி கிட்னி நல்லா இயங்க ஆரம்பிக்கும். நம்ம நல்லா குனிஞ்சி வயிறு அழுத்தி செய்யறதுனால நம்ம வயிற்று பகுதி நல்லா இயக்கம் பெறதுனால கணையம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். சுகர் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆசனமா இருக்கும். நல்லா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது சுகருடைய லெவலை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்க முடியும். அதே மாதிரி காலை தூக்கி நம்ம வச்சு பண்றதுனால கால்கள் நல்ல பலம் பெறும். தொடைப்பகுதி நல்ல சென்டனா இருக்கும். பேக் சைடு எல்லாமே உடல் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிக்கும் நல்ல ஆற்றல் போய் சேரும். ஓட்டங்கள் எல்லாம் சீரா போய் சேரும். இப்போ உடலையும் மனதையும் நல்ல ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவியாக இருக்கும். இப்ப ஏகபாத அஸ்தாசனம் எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். நல்ல கால் நல்ல ஒரு 1/2 அடி கேப் கொடுத்துக்குங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பொறுமையா உங்களுடைய வலது காலை நல்ல பொறுமையா கொண்டு இடது தொடை மேல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கைகளை நல்லா சைடு கொண்டு வந்துருங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேல கொண்டு போறோம். இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே ஸ்லோவா கீழே வரணும். கீழே கையை நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தலை முட்டியத்தோட ட்ரை பண்ணுவோம். இந்த நிலையில ஒரு 10 கவுண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப அதே மாதிரி மூச்சு இழுத்துக்கிட்டே ஸ்லோவா கைகளை மேல கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அப்புறமா ஸ்லோவா காலை கீழே இறக்கி கொண்டு வந்துடணும். நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கலாம். இப்ப அதே மாதிரி இடது கால் நல்ல பொறுமையா காலை கொண்டு வந்துடுறோம். நல்ல வலது தொடையில வச்சுக்கலாம். வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேல கொண்டு போயிட்டு இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே ஸ்லோவா கீழே கொண்டு தலை முட்டியை தொட ட்ரை பண்ணட்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பொறுமையா கைகளை நல்லா மூச்சு இழுத்துக்கிட்டே கொண்டு வரோம். கொண்டு காலை பிடிச்சி கீழே இறக்கிறோம். நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கிறோம். அடுத்த ஒரு ஆசனத்துல சந்திக்கிறோம்.